இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் சொல்லி வச்ச மாதிரி விஜய் வந்து அடுத்த பிரதமர், விஜய் தான் அடுத்த பிரதமர், அவரு இன்னைக்கு தமிழ்நாட்டை ரூல் பண்றாரு, நாளைக்கு இந்தியாவை ரூல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க பதிவு பண்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடில இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், இங்க தாவேக அரசாங்கம் இந்த வடநாடுகள்ல பெய்டு இன்ஃபுளுசர்ஸை பிடிச்சிக்கிட்டு பொய் தகவலை, ஃபேக் நியூஸை பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஐயோக்கியத்தனத்தை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்களோ இதே நரேட்டிவை இந்தியா முழுவதும் நம்ம செட் பண்ணோம்னா நம்ம வந்து பிரதமர் ஆயிரலான்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. இது இப்ப எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை கூட்டணிக்குள்ள ஏற்படுத்திருக்குன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவரு இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே ரசிக மனப்பான்மையில தான் இருக்கிறாங்க. எல்லாருமே ரசிகர்கள் தான், அவங்களை யாரும் மாற்ற முடியாது, எப்போதும் பிரதமர் எங்களுக்கு நம்ம பப்பு தான், ராகுல் காந்தி தான் அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க. இப்ப உடனே இந்த சைடு திரும்பி பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ச்சியா விஜய் அவர்களை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா விஜய் அவர்களுடைய இந்த அரசாங்கம் படிக்கக்கூடிய மாணவர்கள் மீது ஒரு ஒடுக்குமுறையை ஏவணும்னு சொல்லி யார் யாரெல்லாம் இடதுசாரி சிந்தனையாளர்களா இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய மனப்பான்மையில இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் உரிமை உரிமை உரிமைன்னு சொல்லி சிவப்பு கொடிய கையில ஏந்திக்கிட்டு போராட்டம் பண்றாங்க, அவங்களெல்லாம் கணக்கில் எடுங்கன்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கையை ஒன்று கொடுக்குறாங்க. இது மிகப்பெரிய ஒரு பேசுபடு பொருளா மாறுது. ஒரு எதிர்ப்பு எல்லா இடத்துல இருந்து கிளம்புது. உடனே அந்த சுற்றறிக்கையை வாபஸ் வாங்குறாங்க இந்த டிஎன் கவர்மெண்ட், அதாவது தாவேகாவுடைய அரசாங்கம். இதை வாபஸ் வாங்கின கொஞ்ச நாளையில சிஜேபியினுடைய தலைவர் அவர் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாரு. எப்பன்னா நேற்று முந்தானத்தை ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் செஞ்ச இந்த விஷயங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இந்த தப்பை அவர் தொடர்ந்து பண்றாருன்னா தமிழ்நாட்டிலையும் மாணவர்களுடைய புரட்சி, மாணவர்களுக்கான ஒரு மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாற்றம் உருவாகும், அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டாரு. இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, சுற்றறிக்கையை அவங்க கொடுக்குறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எங்க அறிவு போச்சு, விஜய்க்கு எங்க அறிவு அப்படின்ற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்லாம் கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மத்திய பாஜக அரசு தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களா? தலைமைச் செயலர் யார் அழுத்தம் கொடுத்தாலும் இவங்களுக்கு எங்க போச்சு புத்தி?